நீங்க மைக்ரோஃபோன்லயும் பேசலாம், அதையும் வந்து அன்மியூட் பண்ணிருக்கேன். எப்ப பேசுறீங்களோ அப்ப மட்டும் நீங்க உங்க சைடு வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மற்ற நேரத்துல எப்பவுமே உங்களுடைய மைக்கை வந்து மியூட் பண்ணி வச்சிருங்க. ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ்ட், தென் ப்ராப்ளம்ஸ் சால்விங், அதுக்கப்புறம் டெஸ்ட். இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா தமிழ்ல வந்து 2 லாங்குவேஜ்லயும் நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரமும் வேலையும் அப்படின்னு இருக்கும். நேரமும் வேலையும். டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். அதுல முக்கியமான டாபிக்ன்றதை விட அது வந்து ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்ட் டாபிக். அப்ளிகேஷன் ஓரியன்ட் டாபிக். வெயிட் பண்ணுங்க, வெடி போட்டுட்டு பவர் இல்லைங்கிறதுனால நான் வெளியே வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஓப்பன் ஸ்பேஸ்ல. பக்கத்துல குருவியல் சத்தம், கொஞ்சம் டாபிக் இருக்கக்கூடிய சத்தம் கேட்கலாம். பட் நான் பேசுறது கிளியரா கேட்கும். சரிங்களா? ஓகே. சோ நான் பேசுறது கிளியரா கேக்குதுல்ல உங்களுக்கு? ட்ரை பண்ணுங்க. பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே. Will the class will be available online, sir? What do you mean by online? அதாவது ஆப்ல இருக்குமான்னு கேக்குறீங்க. ஆமா. சோ ஆஃப்டர் த கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். எந்த கிளாஸுமே மிஸ் ஆகாது. எல்லா கிளாஸுமே ரெக்கார்டிங்ல இருக்கும். அது எல்லாமே ஆப்ல ஒவ்வொன்னா அப்லோட் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் எங்களை வந்து உங்களுக்கு மெயில் கூட அனுப்பிச்சிருந்தோம். மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஆப்லயே எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடும். எந்த கிளாஸும் மிஸ் ஆகாது. எவ்ரி கிளாஸ். அதாவது சொல்ல போனா இப்ப எடுத்த கிளாஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பல வருடங்கள் எடுத்த கிளாஸ் எல்லாமே வந்து ரெக்கார்டட்ல எல்லாமே இருக்கு. நம்ம ஆன்லைன் வகுப்புகள் வந்து 2010ல இருந்த வகுப்புகள் கூட 2-3 கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் ரெக்கார்டிங்ல. ஸோ அப்போ ரீசெண்டா இந்த வருஷம் போன வருஷம் உள்ளது எல்லாமே முழு வகுப்புகளுமே ரெக்கார்டிங்ல. ஆக்சஸ் டு ஆப் இப்பதான் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். மெயில பாருங்க. சரிங்களா? ரிப்ளை பண்ணுங்க. ஸோ நாளையில இருந்து வரிசையாக உங்களுக்கு ஆட் பண்ணுவோம். நம்ம அப்படியே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆப் எல்லாமே ரொம்ப நிறைய மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு. கூகுளோட பாலிசிக்கு சில இந்த கிளாஸ் பிளஸ் ஆப் எல்லாம் ஒத்து வரல. ஸோ அதனால வேற ஆப் பண்ணி அது மூலமா தான் இப்ப பண்ணியிருக்கு. ஸோ அதனால இதுல எல்லா பாஸ்ட் கிளாஸஸ் எவ்ரி கிளாஸ் வில் பி ஆட். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம டாபிக் போறோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க், நேரமும் வேலையும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நேரமும் வேலையும் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா பயன்பாட்டுல இருக்கக்கூடியது. டே டு டேல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, எல்லா இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது. அது வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்ல ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்டா இருக்கட்டும், இல்ல ஒரு பில்டிங் கட்டுறதாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணுவோம். எய்தர் நேரடியா யூஸ் பண்ணுவோம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம நேரடியா டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளத்தை யூஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும். ஸோ அதற்குரிய பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பேசிக்கா டைம் அண்ட் ஒர்க் நீங்க எல்லா ப்ராப்ளமும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பேசிக் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னு. இந்த ப்ரொபோர்ஷன் வந்து 2 வகைப்படும். நேர்மாறல், எதிர்மாறல். இதை மட்டுமே வச்சு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த நேர்மாறலை வச்சு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. ஸோ நேர்மாறல், எதிர்மாறல். ஸோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா டிரெக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். அப்போ எப்போ வந்து 2 குவான்டிட்டிஸ் வந்து நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். 2 என்டைட்டிஸ், 2 விஷயங்கள், 2 விடயங்கள். இத வந்து எப்ப வந்து இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து எக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ஒய்ன்னு இருக்கு. இது 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 என்ன வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இது என்ன வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், என்னெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ எக்ஸ் கூடிச்சு ஒரு கமாடிட்டிஸா இருக்கலாம், அல்லது வேலையா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், சம்பளமா இருக்கலாம். சோ ஒண்ணு கூடுச்சு அப்படின்னா இன்னொரு ஐட்டமும் கூடுச்சு அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகணும். எப்பவுமே மேல போட்டா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு நேர்மாறல். அதே மாதிரி குறைஞ்சிச்சுன்னா இது குறைஞ்சதுன்னா இதுவும் குறையணும். அப்போ எக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி ஒய்யும் பிஹேவ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர்மாறல். எக்ஸ் கூடுச்சுன்னா ஒய்யும் கூடணும், எக்ஸ் குறைஞ்சுன்னா ஒய்யும் குறையணும். அதே மாதிரி பிஹேவ் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு தான் என்னது? நேர்மாறல். அப்போ நேர்மாறல் அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்.
தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறல். அப்போ நேர்மாறல்ல இது எப்படி மேத்தமேட்டிக்கலா எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏங்கிறது அது எக்ஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்காங்க. முதல்ல எக்ஸ் போட்டா இப்ப ஏ போட்டிருக்கு. ஏங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி அப்படிங்கறத இப்படிதான் டினோட் பண்ணுவோம். ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், இந்த சிம்பிள் போடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. Then A is directly proportional to B அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ கூடுச்சுன்னா பியும் கூடும், ஏ குறைஞ்சுன்னா பியும் குறையும். அப்ப இந்த மேத்தமேட்டிக்கலா இந்த ப்ரொபோர்ஷனேட் சிம்பிளை எடுத்துட்டு எப்படி எழுதுவோம் அப்படின்னா, therefore A equal to K into B. அப்போ அடுத்து வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, கேனது கான்ஸ்டன்ட், அப்போ A by B equal to கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா மாறாதது, அதனாலதான் கான்ஸ்டன்ட் தமிழ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மாறாதது, மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ A by B அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். நல்லா புரிஞ்சுங்க, A is directly proportional to B அப்படின்னா A equal to KB ன்னு அந்த ப்ரொபோர்ஷனேட்டுக்கு கான்ஸ்டன்ட் போடுவோம், ப்ரொபோர்ஷனல் எடுத்தா கான்ஸ்டன்ட் போடுவோம். ஏன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ இந்த A by B எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மாறாததாக இருக்கு. மாறாதுன்னா என்ன அர்த்தம், அந்த A அந்த Bக்கு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அதே வேல்யூ தான் எப்பவும் இருக்கும். சரி, அடுத்து இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்ன? நேர்மாறல். இது என்னது? எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா என்னது? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஏ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி. இன்வெர்ஸ்னா என்ன அர்த்தம்? தலைகீழ். அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதா இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏ மேல போட்டு பவர் -1 போடுவோம்ல, அதை இன்வெர்ஸ் சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான். அப்போ ஏ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by B. இங்க எப்படி வரும்? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா என்ன அப்படின்னா, ஏ கூடுச்சுன்னா பி வந்து என்ன ஆகும்? குறையும். இதே வந்து ஏ குறைஞ்சிச்சு அப்படின்னா பி என்ன ஆகும்? கூடும். சோ ஏட்டிக்கு பூட்டின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப நம்ம எழுதியிருக்கோம் ஏற்கனவே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஏ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி. அப்ப இது எப்படி மேத்தமேட்டிக்கலா எழுதுறது அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு, எப்பவுமே ப்ரொபோர்ஷன் எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் 1 by B. கேங்கிறது கான்ஸ்டன்ட், அல்லது சி எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கேங்கிறது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர். அப்போ ஏ இங்க வந்துடும் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்னது? மாறிலி. அப்போ ஏபி எங்கெல்லாம் ஏபி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வருதோ, ஏபி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதே ஏ பை பி கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா, ஏ பை பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சோ ஏ பை பி கான்ஸ்டன்ட் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். ஏபி கான்ஸ்டன்ட் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்களும் இன்டராக்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். இப்போ பொருட்களின் எண்ணிக்கை அல்லது பொருட்கள் வச்சுக்கோங்க. பொருட்கள் இங்க என்னது? அதற்கான செலவு, அந்த பொருட்களை வாங்கக்கூடிய செலவு. சோ இது என்னது அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ஆர் ஐட்டம்ஸ், அதற்கான எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இது வந்து ஏ, இது வந்து பி. இப்ப நீங்க சொல்லுங்க, இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? சொல்லுங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? சொல்லுங்கம்மா, என்ன சொல்றீங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சார். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றீங்க? பொருட்கள் நீங்க வாங்குறதுக்கு இன்க்ரீஸ் பண்ண உங்களோட செலவும் ஜாஸ்தி தான் ஆகும். ஆமா. இப்போ பொருட்கள், இப்போ 4 பொருட்கள் வாங்கினா ஒரு விலை இருக்கும், 10 பொருட்கள் வாங்கினா விலை கூடும். பொருட்கள் வாங்குறத குறைச்சனா விலை குறையும், சரிங்களா? அப்போ பொருட்களோட விலை கூடுச்சு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் கூடும், குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறையும். So therefore this is directly proportional. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எப்படி அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றேன். அப்போ இது வந்து ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து ப்ராடக்ட், இது வந்து டோட்டல் பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்ல போறோம்? இது ஏன்னு சொல்றோம், இதை வந்து பின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், ஒரு பொருளோட விலை வந்து 15ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பொருளோட விலை 15, நான் 3 பொருள் வாங்குறேன். 3 பொருள் வாங்கினேன்னா பிரைஸ் என்னதுன்னா 45 ரூபாய். ஒரு பொருளோட விலை 5 ரூபா. 6 பொருள் வாங்கினேன்னா 90. 8 பொருள் வாங்கினேன்னா எவ்வளவு?
120. 10 பொருள் வாங்குறேன்னா 150. அப்போ இங்க எது கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, A by B கண்டுபிடிங்களேன். வாட் இஸ் A by B? இதுக்கு A by B கண்டுபிடிங்க. இதுக்கு A by B எவ்வளவு? வாட் இஸ் 3 by 15? 1 by 15. 6 by 90 போட்டு பாருங்க, அது 1 by 15 தான் வரும். 8 by 120 போடுங்க, அது 1 by 15 தான் வரும். 10 by 150 போட்டுங்க, அது 1 by 15. அப்ப எல்லாத்துக்கும் பாருங்களா, இது கான்ஸ்டன்டா இருக்கு. அதனாலதான் A by B கான்ஸ்டன்டா எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னா, இது எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? whenever A by B constant is represents what? இது எதை குறிக்கிறது கீழ்கண்டவற்றில் அப்படின்னு சொல்லி நேர்மாறல், எதிர்மாறல், இல்ல 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப பாருங்க, ஸ்பீட், வேகம், அந்த பயணத்தை கடக்க ஆகும் நேரம். இது நமக்கு தெரியும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எப்படி? வேகம் அதிகரித்தால் பயண நேரம் குறையும், வேகம் குறைந்தால் பயண நேரம் அதிகரிக்கும். இப்ப இங்க பாருங்களேன், இப்போ நான் ஒரு 400 கிலோமீட்டர் போகணும். என்னோட பயண தூரம் 400 கிலோமீட்டர். சரிங்களா? ரைட். நான் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா 10 மணி நேரம் ஆகும். இதே நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா 4 மணி நேரம் ஆகும். இதே நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா 5 மணி நேரம் ஆகும். இப்ப நீங்க பாருங்க, ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறேன். எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குங்க. எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குறீங்கன்னா என்ன மதிப்பு வருதுன்னு பாருங்க. எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குறீங்கன்னா 400. இங்க 100 × 4 என்னது? 400. 80 × 5 என்னது? 400. அப்போ எப்பப்பெல்லாம் ப்ராடக்ட் இஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸ் இன்டு ஒய் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எக்ஸ் பை ஒய் கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? சோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். அது எப்படி எங்க அப்ளை பண்ணது அப்படிங்கறத பத்தி பார்க்கணும். இப்ப நீங்க நேர்மாறலா எதிர்மாறலாங்கிறதுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா போதும். ஒண்ணு கூடுச்சுன்னா இன்னொன்னு கூடணும், நேர்மாறல். ஒண்ணு கூடும் போது இன்னொன்னு குறைஞ்சது, ஏட்டிக்கு புட்டியா நடந்துச்சு அப்படின்னா, ஆப்போசிட்டா நடந்துச்சு அப்படின்னா அது எதிர்மாறல். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளத்துல ஒர்க் அப்படிங்கிறத, வேலை என்ன வேலைன்னே கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நிறைய இடத்துல, நிறைய ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா என்னது, ஒரு வேலையை 15 நாட்கள் முடிப்பார் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்களே ஒழிய என்ன வேலைன்னு கொடுக்கவே மாட்டாங்க. என்ன வேலைன்னு கொடுக்கல அப்படிங்கறதுனால ஒர்க்கை நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நார்மலா ஒர்க்கை 1 யூனிட்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கணும். இதான் நார்மலா எல்லாரும் நிறைய இடத்துல எடுப்பாங்க. இப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி எடுத்தா நிறைய இடத்துல நம்ம ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடியாது. சோ ஒர்க் வேலைங்கிறது கொடுக்கவே இல்லைங்கும் போது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ நார்மலா நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா, நார்மலா ஒர்க்கை ஒரு எல்சிஎம் யூனிட்ஸா எடுத்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஈஸியா போட்டலாம். நம்ம பின்னாடி பார்ப்போம் எப்படி சார் எல்சிஎம் யூனிட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு. எல்சிஎம் என்னதுன்னா, ஒரு வேலையை மீசிமா அலகுகளா எடுக்கணும். வேலை என்ன வேலைன்னு தெரியாது, அந்த வேலையை நம்ம ஏதோ எடுத்துட்டு அந்த வேலையை சால்வ் பண்ணணும். எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். அப்போ நம்ம வேலையை மீசிமா அலகுகள், எல்சிஎம் அலகுகள்னு எடுத்துட்டீங்கன்னா ப்ராப்ளத்தை எஃபிசியன்டா சால்வ் பண்ணலாம். எஃபிசியன்சியா சால்வ் பண்றதுன்னா என்னதுன்னா, ஈஸியா சால்வ் பண்ணலாம், வேகமா சால்வ் பண்ணலாம், ரொம்ப கால்குலேஷன்ஸ் இல்லாம சால்வ் பண்ணக்கூடியதான் இந்த. இது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இப்ப முன்னாடியே சொல்லிட்டேன், ஒர்க்குங்கிறத ஒரு யூனிட் எடுத்துக்கலாம். இப்ப நிறைய இடத்துல ஒரு யூனிட் எடுத்துட்டு தான் நீங்க நிறைய ப்ராப்ளம் போட்டிருப்பீங்க. பட் இதை விட அதை எல்சிஎம் யூனிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அட்வான்டேஜா இருக்கு. நம்ம ரெண்டையுமே பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும் நீங்க எதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ எல்லா மெத்தடையுமே நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு கணக்கே டைம் இருக்குன்னா பயப்படக்கூடாது. இந்த இது இல்லாம ஆரம்பத்துல இருந்து எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும், எவ்வளவு டஃப் கேள்வி கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடியது. அதனால பேசிக் டு வெரி அட்வான்ஸ்ட். அட்வான்ஸ் தான் ஈவன் யூ கேன் சே கேட் லெவல் எக்ஸாமினேஷன். அந்த கேட் லெவல் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸை கூட போடணும். யூபிஎஸ்சி சிசாட்டும் ரொம்ப ஓரளவு இதாதான் இருக்கு. அதை விட டஃபா இருக்கிறது கேட்ல இருக்கு. சரிங்களா? சோ அதனால ஆமா, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா கேன் சால்வ் எனி ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த யூனிட்ஸ் எப்படி எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி, இதோட பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலாஸ், ரொம்ப ஃபார்முலாலாம் கிடையாதுங்க. இப்போ ஏரியா, வால்யூம், அது 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன்ஸ், இதுலதான் கொஞ்சம் ஃபார்முலாஸ் அதிகம். இதுலதான் ரொம்ப ஃபார்முலா கிடையாது. இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா, 2 ஃபார்முலா தான் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல ஃபார்முலா எல்லாம் கிடையாது. கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு போறேன். இதுல முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா,
இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, இங்க இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எக்ஸாம்ல இந்த டைப் தான் கேட்பாங்க நிறைய. இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எத்தனை பேர் அப்படின்னா M1 மனிதர்கள் இருக்காங்க. M1ங்கிறது மனிதர்கள், அது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம். இந்த M1 மனிதர்கள் டெய்லி எவ்வளவு நேரம் வேலை பாக்குறாங்க அப்படின்னா T1 hours, மேபி T1ங்கிறது 8 மணி நேரமா இருக்கலாம், 4 மணி நேரமா இருக்கலாம், 10 மணி நேரமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. சோ M1 மனிதர்கள் T1 டெய்லி T1 மணி நேரம் வேலை பாக்குறாங்க. என்ன வேலைங்கிறது என்ன அப்படின்னா வேலைங்கிறது W1 அந்த வேலை. அது என்ன வேலையா இருக்கலாம், பாலம் கட்டுறதா இருக்கலாம், ஐடிடி சம்பந்தப்பட்ட ஒர்க்கா இருக்கலாம், வீடு கழுவுறதா இருக்கலாம், ஏதோ தோசை சுடுறதா இருக்கலாம், ஏதோ வேலை, எல்லாமே வேலைங்க. உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அப்படிங்கறதுதான், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. சோ எல்லாமே வேலைதான், எல்லாருக்குமே வேலை உண்டு. யாருமே வேலை பார்க்காம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. நீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் உங்களோட வேலை என்ன அப்படின்னா பிரீத்திங் அப்படிங்கிறதே நம்ம பாடி பண்ணக்கூடிய மிகப்பெரிய எக்ஸசைஸ். அது மட்டும் கிடையாது, வளர்சுவை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல நடந்துகிட்டே இருக்கு. சார் வேலை அப்படிங்கிறது நீங்க சும்மா இருக்கலாம், உங்களுடைய பாடி அது சும்மா இருக்காது. சோ எப்பவுமே எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருப்பது வேலை. அப்போ M1 ஆட்கள் T1 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. T1ங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்க்கறது. சரி, அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? அந்த M1 W1 வேலையானா D1 நாள்ல முடிக்கிறாங்க. இதே 1 சொல்றேன்னா இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். சரிங்களா, இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அது யாரு அப்படின்னா M2 மனிதர்கள். அது வேற குரூப் ஆஃப் பீப்புள். M2 மனிதர்கள் வேலை, அது வேற வேலையா கூட இருக்கலாம். W2 அவங்க வேலைய டெய்லி அவங்க T2 மணி நேரம் வேலை பார்த்து அவங்க D2ல முடிக்கிறாங்க. சரிங்களா, சோ இப்ப இப்படி இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். சோ இந்த மாதிரி வேலை பார்த்தா இவங்களை எப்படி ஈக்குவேட் பண்றது, எப்படி ஈக்குவேஷன் ஒரு சமன்படுத்துறது அப்படின்னா M1 D1 T1 by W1 is equal to M2 D2 D2 by W2. ஈஸியான ஃபார்முலா தான். இது நீங்க பார்க்கலாம். ஏன் சார் W1 மட்டும் டினாமினேட்டர்ல போயிருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும், அதை கூட எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. மென் இது மென்னு கிடையாது, பர்சன்ஸ் வச்சுக்கீங்க. எம்ங்கிறது பர்சன்ஸ் ஆட்கள், டபிள்யூங்கிறது வேலை. ஆட்கள் கூடுனா வேலை அதிகமாகும், ஆட்கள் குறைந்தால் வேலை குறையும். ஆட்களையும் வேலையும் கம்பேர் பண்ணும்போது அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனாலதான் நமக்கு தெரியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எது கான்ஸ்டன்ட், A/B கான்ஸ்டன்ட். அதனாலதான் டினாமினேட்டர்ல கொண்டாந்துருக்கேன். அதே மாதிரிதான் டேயும் வேலையும். டே அதிகமானா நிறைய நாள் வேலை செஞ்சா நிறைய வேலை பார்க்கலாம், கொஞ்ச நாள் வேலை செஞ்சா கொஞ்சம் வேலையை தான் முடியும். அதே நேரம் மணி நேரமும் கொஞ்சம் மணி நேரம் பண்ணா கொஞ்சம் வேலை, கூடு மணி நேரம் கூட. அப்ப இது எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மேல இருக்கிறது பாருங்க, இந்த ப்ராடக்ட் ஏன் அப்படின்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆட்கள் அதிகமானால் நாட்கள் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி ஆட்கள் அதிகமானால் பெர் டே ஒர்க் பண்றது கொஞ்சம் ஒர்க் பண்ணா போதும். அதனாலதான் நீங்க இந்த ஃபார்முலா ஏன் வச்சுக்கோங்க. சோ திஸ் இஸ் த ஃபார்முலா. M1 easy to remember. டினாமினேட்டர் மட்டும் W1. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். So what is the formula? M1 D1 T1 by W1 is equal to M2 D2 T2 by W. நார்மலா ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா வேலையை ஒன்னாதான் கொடுத்துறாங்க. இவங்க வேற வேலை, அவங்க வேற, ரெண்டு பேருமே ஒரே வேலையை தான். வேற வேலை போட்டாலும் நீங்க W1 W2 போடணும். வேலை நார்மலா ஒன்னாதான் கொடுத்துருவாங்க. அப்ப W1 W2 ஈக்குவல் இருக்கும் நிறைய இடத்துல. அப்ப அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். டெய்லி எவ்வளவு நேரம் வேலை பாக்குறாங்க, இந்த டெய்லி எவ்வளவு நாள் வேலை பாக்குறாங்கன்றத சில சமயம் ப்ராப்ளத்துல கொடுக்க மாட்டாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி இது ரெண்டும் கொடுக்காத பட்சத்துல இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபைட் ஆயிடும். என்ன வரும்? M1 D1 is equal to M2 D2. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இது, இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா எங்க இருந்து வந்தது? மேல இருந்தா வந்தது. சரிங்களா? சோ M1 D1 is equal to M2 D2ங்கிற ஃபார்முலாவை தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்றது பின்னாடி பார்க்கலாம். பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கா எப்படி யூஸ் பண்றது இந்த ஃபார்முலாங்கிறது சிம்பிளா சொல்றேன். இந்த ஃபார்முலாவை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, M1 10 பேர் ஒரு வேலைய 8 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 10 பேரு ஒரு வேலைய 8 நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 15 பேரு அதே வேலைய எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க? இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்.
சோ 10 பேரு அப்படிங்கிறது இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அப்ப 10 பேருங்கிறது என்னது? இது M1, இது D1. இந்த 10 பேரு 8 நாட்களை முடிக்கிறாங்கன்னா அப்போ M2 15 பேரு எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா D2. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிங்க. வாட் இஸ் ஆன்சர்? நாட்கள் வந்து முழு எண்ணா வரலாம், பிராக்ஷனா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆட்கள் தான் முழு எண்ணா வரணும், நாட்கள் வந்து எப்படி வேணாலும் வரலாம். அப்போ 10 பேரு ஒரு வேலைய 8 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 15 பேரு ஒரு வேலைய எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இந்த D2 தான் எனக்கு தெரியாது, அதுதான் கொஸ்டின் மார்க்னு வச்சிருக்கேன். அப்போ அந்த கொஸ்டின் மார்க் என்ன? கொஸ்டின் மார்க் தான் என்னது? D2. அந்த D2ங்கிறது என்ன அப்படின்னா 10 × 8 80/15. அப்ப 80/15 அடிக்கிறோம். எப்படி அடிக்கிறது? 5ஆல் அடிச்சீங்கன்னா 3×5 15. இதை அடிச்சீங்கன்னா 16×5 30. அப்ப ஆன்சர் வந்து 16/3. 16/3ங்கிற டேஸ் ஆப்ஷன்ல இருக்காது. எப்பவுமே இது வந்து பாத்தீங்கன்னா சகாபின்னம். சகாபின்னம் அப்படின்னா மேல உள்ள நம்பர் பெருசா இருக்கும், கீழே உள்ள நம்பர் சிறுசா இருக்கும். இதுக்கு பேரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ங்கிறது நியூமரேட்டர் இஸ் மோர் தென் த டினாமினேட்டர். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் த டினாமினேட்டர். அப்போ 16/3 நம்ம என்ன மாத்தணும் அப்படின்னா 16/3 நம்ம ஒரு கலப்பு பின்னமாக மாத்தணும். அப்போ 16 ஆப்ஷன் இப்படி இருக்காது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 16/3 வந்து எத்தனை? 16ல எத்தனை 3 இருக்கு? 5 3 15, மீதி 1. அப்போ ஆன்சர் இதுதான் ஆன்சர். சோ அப்ப எத்தனை நாட்கள் அப்படி இந்த வேலை முடியும் அப்படின்னா 5 1/3 நாட்கள் அப்படின்ற மாதிரி போனோம். சோ 5 1/3 நாட்கள். அதுக்குதான் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய இடத்துல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ண போறேன். இந்த நார்மலா இந்த கொஸ்டின் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல கொஞ்சம் நிறைய பேர் டஃபா ஃபீல் பண்ற கொஸ்டின்ஸ், பட் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். கொஞ்சம் டஃபா இந்த கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பயங்கர அப்ளிகேஷன் ஓரியன்ட். ஒரு ஆர்மி இருக்குதுல்ல, ஒரு பட்டாளம் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. இந்த பட்டாளத்துக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா லாஜிஸ்டிக்ஸ். அவங்க சாப்பிடறதுக்குரியதான், அவங்க போற இடத்துல எல்லாம் அதெல்லாம் இருக்காது, எங்கேயே இருக்கும், மேல இருக்கும். அவங்க சாப்பாடு கீப்பாடு எல்லாத்தையும் கட்டிட்டு தான் போகணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் இல்ல வீட்டுல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இப்போ ஒரு இடத்துல இதான் கொஸ்டின், நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எழுதிக்கங்க. ஒரு இடத்தில் 60 பேருக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளன. 30 நாட்களுக்கு தேவையான, இங்கிலீஷ்லயே சொல்றேன், தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளன. இந்த கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. In a place there is sufficient food for 60% for 30 days. In a place there is a sufficient food for 60% for 30 days. ஒரு இடத்தில் 60 பேருக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளது. அடுத்து 10 நாட்கள் கழிந்த பின்னர் இன்னும் கூடுதலாக 20 பேர் வந்து சேருகின்றனர். 10 நாட்கள் கழிந்த பின்னர் இன்னும் கூடுதலாக 20 பேர் வந்து சேருகின்றனர். இன்னும் கழிந்த பின்னர் இன்னும் கூடுதலாக 20 பேர் வந்து சேருகின்றனர். இப்போது உள்ள நபர்களுக்கு மீதமுள்ள உணவு இன்னும் எத்தனை நாட்களுக்கு வரும்? இப்போது உள்ள நபர்களுக்கு மீதமுள்ள உணவு இன்னும் எத்தனை நாட்களுக்கு வரும்? அதாவது உணவுப் பொருட்கள். இங்கிலீஷ்ல சொல்றேன். In a place there is sufficient food for 60% for 30 days. After 10 days 20 more people joined. After 10 days 20 more people joined. For these people the remaining food will last for how many days? Okay, இதை எப்படிங்க இப்ப சால்வ் பண்றது அப்படிங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி பிராக்டிகல் ப்ராப்ளம். இது வந்து வீட்டுக்குமே பொருந்தும். வீட்டுல ஒரு சம்மர் ஹாலிடேஸ் இருக்கு, வீட்டுக்கு நம்ம வந்து மளிகை ஜாமான் என்ன பண்ணுவோம், மளிகை ஜாமான் அரிசி எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையானது வாங்குவோம், சரியா? ஒரு மாசத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சிருப்போம். திடீர்னு ஒரு 15 நாள் கழிச்சு, 20 நாள் கழிச்சு, இல்ல 5 நாள் கழிச்சு, எப்ப வேணாலும் திடீர்னு விருந்தாடிகள் கொஞ்சம் கூட வரலாம். அப்போ நம்ம வாங்கின பொருட்கள் வந்து 30 நாளைக்கு வராது, சீக்கிரமே காலி ஆயிடும். அதே மாதிரி இன்னும் இருக்கு. நம்ம ஒரு வீட்டுக்கு இந்த மாசத்துக்கு தேவையான ஜாமான வாங்கியிருப்போம், ஒரு மாசத்துக்கு தேவையான ஜாமான வாங்கியிருப்போம், ஒரு 4 பேர் இல்ல வீட்டுல.
திடீர்னு ஒரு 2 பேர் வந்து 10 நாள் கழிச்சு வேற வீட்டுக்கோ வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டி வரும். அப்ப மீதமுள்ள உணவு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே வரும். அப்போ அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இந்த ப்ராப்ளம்ஸ். அப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை பேருக்கு தேவையானது? 60 பேருக்கு தேவையான உணவு 30 நாட்களுக்கு உள்ளது. அது நல்லா புரிஞ்சுங்க, 60 பேருக்கு தேவையான உணவு. இப்போ 10 நாட்கள் கழிந்த பின்னர் ஆஃப்டர் 10 டேஸ் என்ன நடக்கும், என்ன இருக்குது அப்படின்னா, இது மட்டும் புரியுதான்னு பாருங்க. இதை புரியலன்னா திரும்ப சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் இதுல ரொம்ப 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 முக்கியமான இடம். இது கொடுத்துருக்காங்க, இது பிரச்சனை இல்லை. இப்ப நான் சொல்றது இது மட்டும் புரியுதான்னு பாருங்க. 10 நாள் அவங்க சாப்பிட்டாங்க, அது விட்டுருங்க, அது நமக்கு தேவையே இல்லை. ஆனா இப்ப நான் எழுத போறேன் ஆஃப்டர் 10 டேஸ், அதான் முக்கியம். 10 நாட்கள் கழிந்த பின்னர் இருக்கின்ற உணவு 60 பேருக்கு 20 நாட்களுக்கு வரும். கரெக்டா? இது கரெக்டா? இது புரியுதா? இது மட்டும் புரியுதான்னு சொல்லுங்க. புரியுதுன்னா எஸ் டைப் பண்ணுங்க, புரியலைன்னா திரும்ப சொல்றேன். புரியுதா? இது 10 நாட்கள் கழிஞ்சிருச்சு சார். இந்த பூசா வந்தவங்க வரவங்க அவங்க இப்ப கண்டுக்காதீங்க, அது அப்புறம் பார்ப்போம். இப்ப நான் சொன்னது என்ன அப்படின்னா, 60 நாட்களுக்கு 60 பேருக்கு 30 நாட்களுக்கான உணவு இருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் நான் சொன்ன பின்னாடி புரிஞ்சதுன்னா இந்த மாதிரி எப்படிப்பட்ட கிராலம் கேட்டாலும் 10 to 15 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கீங்க, 60 பேருக்கு 30 நாட்களுக்கான உணவு உள்ளது. 10 நாள் கழிஞ்சு போச்சு, நீங்க அந்த புதுசா வந்தவங்க எல்லாம் கண்டுக்காதீங்க. 60 பேருக்கு 30 நாளைக்கு உணவு இருக்கு. 10 நாள் முடிஞ்ச பின்னாடி இப்போ 60 பேருக்கு எத்தனை நாளைக்கு உணவு வரும் அது மட்டும் புரியுதா பாருங்க. 60 பேருக்கு 20 நாளைக்கு உணவு வரும். இது ஏதாவது புரியுதா? புரியலன்னா புரியலன்னே சொல்லிடுங்க, நான் டைப் பண்றேன். டைப் பண்ணுங்க. நீங்க புரியல சார் ஒன்ஸ் போல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப நான் சொல்றது அதான். நீங்க எவ்வளவு நாள் டவுட் கேளுங்கன்னு தான் சொல்றேன். கேளுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படும். டைப் பண்ணுங்க, இல்ல மைக்ல சொல்லுங்க, எல்லாமே இருக்கு. டைப் ஆப்ஷன்ஸ் இருக்கு, மைக்லயும் பேசலாம். புரியுதா? 60 நாட்களுக்கான உணவு 30 நாட்களுக்கு இருந்தது. நான் 10 நாள் கழிஞ்ச பின்னாடி இருக்கிற மேட்டரை பண்ணு. இந்த படத்துல போடுவாங்கல்ல, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த பின்னாடி 10 நாட்கள் கழிந்த பின்னர், அது மாதிரிதான் இந்த இதுல அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. 60 பேர் 30 நாள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 10 நாள் கழிந்த பின்னர் 60 நாட்களுக்கு 60 பேருக்கு 20 நாட்களுக்கான உணவு வரும். அவ்வளவுதான். அப்போ இதுதான் நமக்கு தேவை. இப்போ இதுதான் M1, இதுதான் D1. 60 பேருக்கு இருந்தா 20 நாளைக்கு உணவு வரும். ஆனா இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? எத்தனை பேர் புதுசா வந்து சேர்றாங்க? 80. எத்தனை பேர் புதுசா வந்து சேர்றாங்க? பேசுங்க. 20. அப்ப இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 80 சார். 60 பேர் இல்ல, இப்ப 80 பேர் இருக்காங்க. ஏன் 80 பேர்னா 60 பிளஸ் 20 பேர் வந்து சேர்றாங்க. அப்போ இப்ப கொஸ்டின் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? 60 பேர்த்துக்கு 20 நாளைக்கு வந்துச்சுன்னா 80 பேர்த்துக்கு இந்த உணவு எத்தனை நாளைக்கு வருங்கிற மாதிரி கொஸ்டின் மாறிடுச்சு. அப்போ இது M1, இது D1, இது M2. நீங்க D2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுதான் D2. கண்டுபிடிங்க, சொல்லுங்க. இப்ப வாட் இஸ் ஆன்சர்? நீங்களே கண்டுபிடிங்க. M1 D1 is equal to M2 D2. 15. அதாவது 60 into 20 equal to 80 into கொஸ்டின் மார்க். அப்ப 80 அடிச்சீங்கன்னா 4 அடிச்சீங்கன்னா 15. அப்போ 15 நாளைக்கு வரும். அப்போ இந்த மாசத்துக்கு நம்ம வாங்கின பொருட்கள்ல இல்ல ஒரு 5 நாளைக்கு வந்து நம்ம போய் திரும்ப ரீஃபில் பண்ண வேண்டி வரும். திரும்ப சாப்பாடு பொருட்கள்லாம் வாங்க வேண்டி வரும். 30 நாளைக்கு வர வேண்டிய உணவு 25 நாள்லயே முடிஞ்சு போச்சு. ஏன் 25 நாள்ல முடிஞ்சு போச்சுன்னா, இங்க 15, ஏற்கனவே 10 நாள் முடிஞ்சு போச்சு. அப்போ 30 நாளைக்கு உணவு 25 நாள்லயே முடிஞ்சு போச்சு. ஏன் 30 நாள் உணவு 25 நாள்ல முடிஞ்சு போச்சு அப்படின்னா, 10 நாள் கழிச்சு ஒரு 20 பேர் வந்து சேர்ந்ததுனால. புரியுதா? இதுல டவுட் இருக்கா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. நீங்க வந்து மத்த கொஸ்டின்ஸோட இது வந்து ஈஸியா, நிறைய பேர் பண்ணாம இருப்பாங்க, ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போகக்கூடிய. இப்ப இந்த கொஸ்டின் சொல்றேன், ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. நான் வந்து அந்த கதையை வந்து சும்மா எழுதுறேன், சரியா? ஒரு இடத்தில் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கண்டோன்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு படைக்களத்தில் ஒரு படை வீரர்கள் தங்கி இருந்த இடம் அப்படின்ற மாதிரிதான் நார்மலா அந்த பாலமா இருக்கும், சரிங்களா? சோ ஒரு இடத்தில் நான் ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க அதை பாலமா எழுதிக்கங்க. 100 பேருக்கு 100 பேருங்கிறது என்னதுன்னா பர்சன்ஸ். 100 பேருக்கு 40 நாட்களுக்கான உணவு உள்ளது. 100 பேருக்கு 40 நாட்களுக்கான உணவு உள்ளது. 100 பேருக்கு 40 நாட்களுக்கான உணவு உள்ளது. ஆஃப்டர் 15 டேஸ், 15 நாட்கள் கழித்து
இந்த 100 பேர்ல இருந்து ஒரு 20 பேர் வெளியேறாங்க. 15 நாட்கள் கழித்த பின்னர் 20 நபர்கள் வெளியேறுகின்றனர், இந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அவங்க சாப்பிட போறது கிடையாது. அப்படி என்றால் மீதமுள்ள நபர்களுக்கு மீதமுள்ள உணவு இன்னும் எத்தனை நாட்களுக்கு வரும்? இங்கிலீஷ்ல எழுதிக்க வேண்டியதான். There is sufficient food for 100 persons for 40 days. After 15 days 20 left. அங்க எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 20 பேர் சேர்ந்தாங்க. இங்க 20 பேர் வெளியே போறாங்க. அவ்வளவுதான், உடனே போட்டலாம். நமக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம எக்ஸாம்ல போட தேவையில்லை, நமக்கு புரிஞ்சு ஆன்சர் பண்ணா போதும். ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபிராக்ஷன் எதுல வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் என்னவே இருக்கு? இதுக்கு 15 நாளா? 31.25 31.25 125 by 4. 15 நாளைக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்? 15 நாளுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, 15 நாளைக்கு அப்புறம் 100 பேர் இருந்தால் 25 நாட்களுக்கு அந்த உணவு வந்திருக்கும். அதாவது 100 பேர் இருந்தா, ஏன்னா 15 நாள் சாப்பிட்டாங்க, மொத்தம் 40 நாளைக்கு வரும். இப்போ 100, அப்ப 100 பேர் இருந்தா 25 நாளைக்கு வரும். ஆனா இப்ப 100 பேர் இல்லையே. 100 பேர் இருந்தா 25 நாளைக்கு வரும். இப்ப இருக்கிறது எவ்வளவு பேர் அப்படின்னா 80 பேர் தான். அப்ப 80 பேர் இருந்தா எத்தனை நாட்களுக்கு வரும்? அதான் கொஸ்டின். 100 பேர்னா 25னா அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 100 × 25 by 80. இதுதான் ஆன்சர். 5 4. சோ 125 by 4. 125 by 4ங்கிறத சுருக்குங்க. ஃபிராக்ஷன்ல இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. சோ 3 12, 4 4, அப்போ 31 1/4 days. 31 1/4 days அந்த உணவு வரும். நீங்க உள்ள அப்போ இப்ப கேட்கலாம் கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம கேட்கலாம்? கடைசியில கேட்கும் போது மொத்தம் அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு வந்தது? ஆன்சர் என்ன? மொத்தமாக அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு வந்தது? ஆன்சர் என்ன? 31 1/4 + 15. ஏற்கனவே 15 நாள் சாப்பிட்டுருக்காங்கல்ல. அப்போ அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 46 1/4 நாட்கள். 46 1/4 நாட்களுக்கு உணவு வந்துள்ளது. அடுத்து ஃபார்முலா எழுதிக்கங்க. நாட்கள், டேஸ் இஸ் ஈக்குவல் டு, தமிழ்லே சார், டேஸ் இஸ் ஈக்குவல் டு போர்ஷன் ஆஃப் ஒர்க். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈஸியான ஃபார்முலா தான், ஈஸியா எதுவும் பெரிய அவசியம் கிடையாது. டேஸ் இஸ் ஈக்குவல் டு போர்ஷன் ஆஃப் ஒர்க் பை ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். தமிழ்ல சொல்றதுன்னா நாட்கள் இஸ் ஈக்குவல் டு வேலையின் அளவு அல்லது பங்கு. வேலையின் அளவு அல்லது வேலையின் பங்கு வேலை செய்யும் வீதம். வேலையின் பங்கு பை வேலை செய்யும் வீதம், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். இது என்ன சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, எழுதுறாங்க நோட் பண்ணிக்கோங்க. டேஸ் ஈக்குவல் டு போர்ஷன் ஆஃப் ஒர்க் பை ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். நாட்கள்ங்கிறது வேலையின் பங்கு பை வேலை செய்யும் வீதம். இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளா பார்த்தேன். ஏ ஒரு வேலைய 15 நாட்கள்ல முடிக்கிறார். ஏன்னா ஒரு ஆள் ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறார் அப்படின்னா அவரோட ரேட் ஆஃப் ஒர்க் என்ன? ஏ வேலை செய்யும் விகிதம் என்ன? வீதம் என்ன? அவரோட விகிதம் எந்த விகிதத்துல வேலை செய்யறாரு அப்படின்னா ஏயோட விகிதம், வேலை செய்யும் விகிதம் என்னதுன்னா 1/5. அது அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதிடணும். இப்ப ஏ ஒரு வேலையை m டேஸ்ல முடிக்கிறாருன்னா அவரோட வேலை செய்யும் வீதம் என்ன? 1/m. வாட் இஸ் திஸ்? ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஏ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், அதாவது ஏ வேலை செய்யும் விகிதம் அல்லது வேலை செய்யும் வீதம், வீதம்னு சொல்லுவாங்க. வேலை செய்யும் வீதம் அப்படின்னா 1/15. ஓகே, இங்க பெர் டே ஒர்க் கொடுக்கல, இது பெர் டே ஒர்க் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. ரேட் ஆஃப் டூயிங் 15ங்கிறது பெர் டே ஒர்க்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏயோட, இப்போ அவங்க சொல்றது கரெக்ட், செல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ இஸ் 1 day ஒர்க்னு சொல்லுவோம். ஏ இஸ் 1 day ஒர்க். அதாவது ஏ ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாருன்னா ஏயின் ஒரு நாள் வேலை எவ்வளவுனா 1/15 செல்லா சொல்லியிருக்காங்க. கரெக்ட், அது 1 day ஒர்க். எங்க டைம் அண்ட் ஒர்க்ல நிறைய நம்ம அசம்ஷன் போடுவோம். இல்லைன்னா டைம் அண்ட் ஒர்க் எதையுமே சால்வ் பண்ண முடியாது, எதையுமே சால்வ் பண்ண முடியாது. ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, இப்ப இந்த ப்ராப்ளத்தை சார் பாருங்களேன். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. 10 பேர் ஒரு வேலையை 20 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இதே நம்ம ஆட்கள் தப்பா போடுவாங்க. கொஞ்சம் ரீசனிங் ஸ்கில்ல பவர்ல அப்ளை பண்ணி போடுங்க, சரிங்களா? 10 பேர் ஒரு வேலையை 20 நாள்ல பார்த்தாங்க அப்படின்னா 20 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும் சொல்லுங்க பாக்கலாம்? 10 நாள்ல முடியும். 10 பேர் வந்து ஒரு வேலையை 20 நாள்ல முடிச்சாங்கன்னா
20 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்? டைப் பண்ணுங்க பாக்கலாம், ஆன்சர் டைப் பண்ணுங்க. 10 பேர் சேர்ந்தா அந்த வேலை 20 நாள்ல முடியுது. அப்ப 20 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்? 10 daysல முடியும். நிறைய பேர் வந்து அவசரத்துல 40 போட்டுருவாங்க. இங்க 2வது பிரிக்கிறீங்க, இங்க 2வது பிரிக்குன்னா 1/2 போகணும். சரிங்களா? அப்போ 10 பேர் ஒரு வேலையை 20 நாள்ல பாக்குறாங்க அப்படின்னா 20 பேர் வந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா 10 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரியா? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது சரியா இருக்கிறன்னு அவசியமே கிடையாது. ஏன் இது சரியா இருக்கிறன்னு அவசியமே கிடையாது. இங்க என்ன அசீவ் பண்ணிக்கலாம் தெரியுமா? ஒவ்வொரு டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றது ரொம்ப 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 கஷ்டம், இல்லைன்னா இன்னொன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன் அப்படின்னா இங்க ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். என்ன அசம்ஷன் பண்ணிக்கிறோம் தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா என்ன அசம்ஷன் பண்ணி இந்த அதுதான் உண்மையிலே கிடையாது. அப்படி இருக்க முடியாது. 10 பேர் ஒரு வேலை 20 நாள்ல பார்த்தானா அப்ப 20 பேர் 10 நாள்ல முடிப்பான் அப்படின்னா கிடையவே கிடையாது. இது என்ன அர்த்தம்? என்ன அசீவ் பண்ணிக்கிறோம் தெரியுமா? எல்லாம் ஒரே மாதிரி வேலை பார்ப்பாங்க. அப்படி உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி வேலை பார்ப்பான்னு இப்ப அசீவ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க் காலத்திலேயே நம்ம நிறைய அசம்ஷன் பண்ணிக்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி வேலை பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் வந்து இப்ப இதை ஒன்னொன்னு அசீவ் பண்ணிக்கிறோம். இங்கேயே அசீவ் பண்ணிருக்கேன் பாருங்க. இது ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா ஒரு ஆளு நீங்களும் இருக்கலாம், நானா இருக்கலாம். ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறார். ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப ஏயோட 1 day ஒர்க், ஏயோட 5 நாள் வேலை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முழு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாரு. ஏயோட 5 நாள் வேலை என்ன? ஏயோட 1 நாள் வேலை என்ன? 1 நாள் வேலை நம்ம தெரியும். 1 நாள் வேலை என்ன? 1/15. அப்ப 5 நாள் வேலை என்ன? 5ஆல பெருக்கணும். 5ஆல பெருக்கணும் எவ்வளவு? 1/3. வந்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிச்சிருவாரு. 5 நாள்ல எவ்வளவு முடிச்சிருப்பாரு அதான் கேட்கிறேன். அப்ப 5 நாள்ல எவ்வளவு முடிச்சிருப்பாருன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? 1/3, 1/3 முடிச்சிருப்பாங்கன்னு சொல்றேன். இதுவே தப்பு. இப்ப நீங்க ஒரு நாள் வேலைன்னு சொல்றீங்களா, தப்பு. ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாருன்னா 1 நாள் வேலை 1/15 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நீங்களே பாருங்களேன், உங்கள்ட்ட ஒரு வேலையை வந்து 10 நாள்ல முடிக்கிறீங்க அப்படின்னா, படிக்கிறத வச்சுக்கோங்களேன். இதை வந்து இந்த சாப்டர் இந்த புக்கை வந்து நான் 10 நாள்ல முடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியா படிப்பீங்க? நார்மலா என்ன பண்ணுவோம்? ஒழுங்கா படிக்காம கடைசி நேரத்துல வேலை சீக்கிரம் முடிக்கணுமே இன்னைக்குன்னு சொல்லிட்டு வேகமா முடிப்போம். அப்போ இங்க நம்ம 5 நாள்ல 1/3 முடிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. சில சமயம் 5 நாள்ல 1/3 கம்மியா இருக்கும், சில சமயம் 5 நாள்ல 1/3 விட அதிகமா கூட இருக்கும். அப்போ இன்னொரு அசம்ஷன் டைம் அண்ட் ஒர்க்ல என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோன்றதே அசீவ் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே அசம்ஷன். அதனாலதான் சொல்றேன், நார்மலா ஒரு டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க கோர்ட்லயே கேஸ் பண்ணலாம். சார் இது வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு இது ஆன்சர் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆனா அவங்க கீழே கூட கொடுக்க மாட்டாங்க எதுவுமே அசம்ஷன் அப்படின்னா. இதெல்லாம் அசம்ஷன். இது அசம்ஷன்றது மத்ததுல எல்லாம் இந்த கூட சப்ஜெக்ட்ல வராது. பட் இந்த டைம் அண்ட் ஒர்க்ல மட்டும்தான் இந்த அசம்ஷன்லாம் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு தான் இந்த ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணணும். மத்ததுல எல்லாம் அப்படி மோஸ்ட்லி இருக்காது. சரிங்களா? சோ அப்போ நம்ம அசீவ் பண்றது எல்லாமே என்னதுன்னா, எல்லாம் ஒரே மாதிரி வேலை பாக்குறாங்க. எத்தனை பேரை நீங்க சேர்த்தாலும் சரி, 100 பேரை சேர்த்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஒருத்தனை சேர்த்தாலும் அந்த 100 பேருமே ஒரே மாதிரி வேலை பாக்குறவன் தான் அப்படின்றதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் பண்றோம். அது மாதிரி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு வரும். ஆண்கள் எல்லாம் ஒரே மாதிரி வேலை பாக்குறவங்க, பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி வேலை பாக்குறவங்க, குழந்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி வேலை பாக்குறவங்க அசீவ் பண்ணுவோம். அப்புறம் சொல்லுவோம், ஒரு ஆண் வந்து பெண்ணை விட 2 மடங்கு திறமையாக வேலை செய்வான் அப்படின்னா, அப்ப எல்லா பெண்களையும் எந்த பெண்கள் எடுத்தாலும் 2 மடங்கு அப்படி இருக்காது. இப்போ இடத்துல ஒரு 10 பெண்கள் இருக்காங்கன்னா சில பெண்கள் வந்து ஆண்களை விட திறமையா வேலை செய்யறவங்க இருப்பாங்க. சரியா? நிறைய பேர் எல்லாருமே ஆண்களை விட திறமையாக கூட வேலை செய்யறதா இருக்கலாம். எந்த வேலை அப்படிங்கறத பொறுத்து, அது பிசிக்கல் ஒர்க்கா இல்ல வந்து மென்டல் ஒர்க்கா அப்படிங்கறத பொறுத்து. ஸோ அப்போ இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க. இதெல்லாம் வச்சுட்டுலாம் நம்ம வந்து அதனாலதான் ரொம்ப டைம் அண்ட் ஒர்க் வாரத்துல ரொம்ப ஆர்கியூலாம் பண்ண முடியாது. சரிங்களா? இது எல்லாத்தையும் அசீவ் பண்ணிக்கிட்டு தான் நிறைய அசம்ஷனாலதான் டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளமே நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாட்கள் வேலையின் பங்கு தான். இது என்ன அப்படின்னா, இப்ப என்ன பண்றோம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சொல்றேன், ஒரு வேலையை முடிக்க 15 நாட்கள் ஆகிறது. சரிங்களா? ஒரு வேலையை முடிக்க 15 நாட்கள் ஆகிறது. அப்போ அந்த வந்து 3/7 வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். கேட்பாங்க, நல்லா புரிஞ்சுங்க. கொஸ்டின் இதுதான். கேன் டூ எ ஜாப் இன் 15 days அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு வேலையை முடிக்க 15 நாள் ஆகுறதுன்னு அர்த்தம். கேன் டூ எ ஜாப் இன் 15 days, then how long will it take to do 3/7 of the work?
அந்த வேலையில் ஏழில் 3 பங்கு வேலையை பார்க்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்ப நீங்க நார்மலா இதை யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்பதான் இந்த ஃபார்முலா வருது. சரிங்களா? இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு வேலையின் பங்கு எவ்வளவு 3/7 பை வேலை செய்யும் வீதம் என்ன, ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறார் 1/15. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா இதை இங்க போடுறேன் 3/7 by 1/15. அப்போ 1/15 வேலை போயிடும் 5 3 45. அப்ப 45/7 நாட்களில் அந்த வேலையை முடிப்பார். சோ அதுக்குதான் இந்த ஃபார்முலா. நான் பின்னாடி ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது தெரியும் இதை ஏன் யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு. சோ அது எவ்வளவு காலமாகும் அப்படின்னா எவ்வளவு வேலை இருக்குதோ அந்த வேலையோட பங்கு கீழே வேலை செய்யும் வீதம், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், அதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வகுப்புல நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ சார். பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ சார். நம்ம கான்செப்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம்.